விழுவோம் விழுவோம், விதையாய் விழுவோம், எழுவோம் எழுவோம், விடுதலையாய் எழுவோம் என்பதை இந்த நிலத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். என் அருமை சொந்தங்களே, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள், எல்லா உலகத்தில் எல்லா இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று அந்த மொழி சிதைந்து அழிந்து இன்றைக்கு அடையாளத்தை தொலைத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்த நாம் இங்கு எங்குமே தமிழ் இல்லை என்று தாய்மொழியை இழந்து, தாயை இழந்து தவிக்கும் பிள்ளைகளைப் போல தாய்மொழியை இழந்து அடையாளத்தை தொலைத்து அகதிகளாக அனாதைகளாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இருந்து நாம் மீண்டும் எழுவோம் என்பதை உணர்த்துவதற்கான வரலாற்று வாய்ப்புதான் இந்த தேர்தல் என்பதை என்னரும் இளைய தலைமுறை தம்பி தங்கிகள் உங்கள் இதய சுவற்றிலே பதிவு செய்ய வேண்டும். இங்கே தேர்தல் என்பது பணம் கொடுக்கிற, உணவு கொடுக்கிற, மதுபரிகா பரிமாறுகிற ஒரு திருவிழாவை போல் மாறி நிற்கிறது. இந்த தேர்தல் ஒரு மாறுதலை தர வேண்டும், நமக்கு ஒரு ஆறுதலை தர வேண்டும், தேறுதலை தர வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை தேர்தல் வருகிறது. ஆனால் எந்த மாறுதலாவது வந்திருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே நம் உரிமைகள் பறிபோய் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம். கச்சத்தீவு பறிபோனது. கச்சத்தீவு இந்த நாட்டோட சொத்து அல்ல, நம்முடைய தாத்தன், நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. அதை இழந்ததால் நம் இன சொந்தங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிறது. அது மீனவர் பிரச்சனை என்று விலகி விட்டு செல்ல முடியாது. அது நம் இனத்தின் பிரச்சனை, நம் இனத்தின் மான பிரச்சனை, உரிமை பிரச்சனை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதை சிங்களர்களுக்கு, நம் இன பகைவர்களுக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன். நம் இன மக்களை அழித்து ஒழித்து ஒரு குறிப்பிட்ட 2 ஆண்டுகளுக்குள் 1.5 லட்சம் பேரை கொன்றொழித்த நம் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு நம் தானிலத்தை தாரை வார்த்தர் கொடுத்திருப்பது தன்மான இழப்பு, ஆகப்பெரும் வரலாற்று பெரும் கொடுமை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் கச்சத்தீவை மீட்பை நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. கச்சத்தீவை இவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள், மீட்டெடுக்க மாட்டார்கள், ஏமாற்றுவார்கள். பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நடந்தது இது ஒன்றுதான். என் உடன் பிறந்தார்களே, தமிழ்நாட்டு அரசு வழக்கு தொடுத்தால் உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள். கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கொடுத்ததுதான். 2 கட்சிகளின் பதில் மனு தாக்குதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் உங்கள் மகனிடத்திலே இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரம் வரும்போது கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு என்ற சட்டத்தை நான் இயற்றுவேன். அப்போது அவர்கள் என்னை பிரிவினைவாதி என்று தூற்றுவார்கள், தேச துரோகி என்று தூற்றுவார்கள். நான் திரும்ப கேட்பேன், என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை என் வரலாற்று பகைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த நீ தேச துரோகியா, நீ தீவிரவாதியா, பயங்கரவாதியா, பிரிவினைவாதியா? அந்த நிலப்பரப்பை எடுத்து இந்த நாட்டோடு இணைத்து விடு என்று முழக்கத்தை முன்வைக்கிற, சட்டத்தை ஏற்றுகிற நான் தேச துரோகியா என்ற கேள்வியை எழுப்புவேன். அதை எழுப்புவதற்கு இதுவரைக்கும் இந்த நிலத்தில் துணி உள்ள ஒரு தலைவன் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இயற்றுகிற சட்டங்களை மாநில அரசு கேட்க வேண்டும். மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களை மத்திய அரசு கேட்க தேவையில்லை என்கிறார்கள். மாநில அரசு இயற்றுகிற 8 கோடி மக்களின் நலம் சார்ந்து நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை கேட்க தேவையில்லை என்று மத்திய அரசு மறுக்கும் போது எதற்காக என் வரியை கேட்டு நிற்கிறாய்? என் வரியை ஏற்பாய், என் வரியை வாங்கிக் கொள்வாய். ஆனால் ஒரு வரி கூட என் தாய்மொழி தமிழில் எழுதி நீ அனுப்ப மாட்டாய். இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுதுவாய். நான் இந்த நிலத்தின் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டால் நீ அந்த மனுவை என் இடத்தில் என் தாய்மொழியில் எழுதாம அனுப்பிவிட முடியுமா? நீ மத்திய அரசின் சட்டத்தை நான் எதற்காக மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் என்ன பதில் வச்சிருக்க? என் சட்டத்தை நீ ஏற்கவில்லை என்றால் உன் சட்டத்தை நான் ஏற்க தேவையில்லை என்று சொல்வேன். நீட்டு, வேற எங்கேயாவது நீட்டு என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மகன் இங்கே இல்லாதான் பிரச்சனை. இந்திய மருத்துவ குழுமம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க, ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம், வெளியே போ என்று சொல்ல ஒருவன் இல்லை. இங்கே
துணிவோடு சண்டை போட எவனுக்கும் உண்மையும் நேர்மையும் இல்லை, வீரமும் இல்லை. ஏன்? எல்லோர் கைகளும் கரைபடிந்த கைகள். இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு, அமலாக்கத்துறை ரைடுக்கு பாயந்து எல்லோரும் கைகட்டி நிற்கிறார்கள். நெஞ்சை நிமிர்த்தி நேர்மை உண்மையுமாக இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான தலைவர்களின் வரிசையிலே நிற்கிற பேர பிள்ளைகள் நாங்கள் தான் தனித்து நிற்கிறோம். எதற்கும் தயங்காமல், அஞ்சாமல், எவனிடத்திலும் சரணடைந்து கூட்டணி வைக்காமல், இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, என்ஐஏ ரைடு, எல்லா ரைடுக்கும் அஞ்சாமல் எங்க ரைடை எங்கள் தாய் நிலத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எதற்கும் பயப்படுறதில்லை. பயம் என்பது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் உன் லட்சியத்தை கைவிடு என்கிறான் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். காரணம், நாங்கள் வீரர்கள். நாங்கள் வீரர்கள். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற கொள்கை முடிவெடுத்த மானமரவர்களின் வாரிசுகள். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவோம் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளர்கள் வழிவந்தவர்கள். எதற்கும் அஞ்சுவதில்லை. நாங்கள் விழுந்து விடுவோம் என்று கருதாதீர்கள் உலகத்தீரே. மீண்டும் மீண்டும் எழுவோம், இந்த நிலத்திலே எழுவோம். சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சியுற வேணும். நாங்கள் மீண்டும் எழுவோம். இழந்து நிற்கிற உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க வேணும். நாங்கள் மீண்டும் எழுவோம். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். எளிய பிள்ளை வந்தார்கள் சென்றார்கள் என்று இருக்காது, நின்றார்கள் வென்றார்கள் என்ற சரித்திரத்தை எங்கள் தாய் நிலத்திலே எழுதுவோம். வரலாற்றின் பக்கங்களில் பதிவு செய்வோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் முன்வைத்த புரட்சி மொழிக்கேற்ப எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம். மறக்கப்பட்ட எங்கள் இனத்தின் பெருமையை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம். மறக்கப்பட்ட எங்கள் இட அடையாளங்களை நாங்கள் மீண்டும் எழுதுவோம். இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் வைத்திருக்கிற வரிசை படங்களை, பதாகைகளை பாருங்கள். எங்கள் எல்லாம் மறக்கப்பட்ட எங்கள் இன முன்னோர்கள். இரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வாவு சிதம்பரனார், புரட்சியாளர் பழனிபாபா, தாத்தா காகித மில்லத், இவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் மறக்கப்பட்டவர்கள். எங்கும் கருணாநிதி, எதிலும் கருணாநிதி என்று இந்த 3 ஆண்டுகளில் நிறுவியதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. நியாயமாக அவர் பெயரை வைத்திருக்க வேண்டியது டாஸ்மார்க்கு மட்டும்தான் அது சரியான பெயர். இது ஒண்ணுக்குத்தான் அவர் பெயரை வச்சிருக்காங்க, டாஸ்மார்க். கருணாநிதி படிப்பகம் என்று வைத்ததற்கு பதில் கருணாநிதி குடிப்பகம் என்று வைத்திருந்தால் மிகச்சரியாக இருக்கு. அதை தவிர இந்த நிலத்தில் அவர் பெயரை சொல்வதற்கு பெருமை மிக்க இடம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கள் காசில் சமாதி கட்டுவது, மக்கள் காசில் நூலகம் கட்டுவது, மக்கள் காசில் அவர் பெயரில் அந்த அறிவாலயம் கட்டுவது, அறிவாயுதம் கட்டுவது, இதேதான் வேலை இவர்களுக்கு. எதுவுமே கிடையாது. 8 வழி சாலை போடுங்கிறது, எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கிறது, ஆளுங்கட்சியா வரும்போது இவர்களை கட்ட துடிப்பது, பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல வானூர்தி நிலையம் கட்டப் போகிறேன் என்பது, இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு பிளைட் இல்ல, வக்கு இல்லாத இவர்களுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. போராட்டத்தில் இந்த மக்களை வெளியேற சொல்லுவோம். நாங்க யாரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கல. சொந்தமா ஒரு பிளைட் இல்ல உனக்கு, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு கிரிக்கெட் விளையாடவா? எதற்காக? 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டணும்னு சொல்லு. என் இன மக்கள் தர மறுத்தால் என்னைய கேளு. ஆனால் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுக்கு யாரு கேட்டது? ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? நாங்க வாடிவாசல்ல கட்டையை போட்டுக்கிட்டு ஆண்டுதோறும் எங்கள் சிற்றூர்கள்ல நாங்கள் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டு அங்க எதுக்கு நடத்துது? அதுக்கு எதுக்கு போய் அவ்வளவு கோடி, 120 கோடி எதுக்கு செலவு? நாங்க கட்ட சொன்னோமா? நாங்க கேட்டோமா? நாங்க கேட்ட எதையாவது கொடுத்துருக்கீங்களா? 1000 ரூபா கொடுத்தீங்க. எங்க அம்மா கேட்டுச்சா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுன்னு எங்க அம்மா கேட்டுச்சா? கொடுத்தீங்க. உங்க ஒப்பன் காசா, உன் தாத்தன் காசா, உன் பரம்பரை சொத்த வித்த காசா, இல்லது எங்க அம்மா காசா? பதில் யார் சொல்லுவா? பதில் யார் சொல்லுவா? நீங்கள் கொடுக்கிற 1000 500 யாருடைய காசு? என் காசு, என் தாய் காசு, என் தந்தை காசு. அந்த காசு 1000 ரூபாய். சாதனை. சாதனைனா எங்க அம்மா அரணையூர்ல
ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க குடிக்க. இப்ப நாங்க என்ன முன் வைக்கிறோம்? 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க, எங்க அம்மாவுக்கு குடிக்க தூய தண்ணீரை மட்டும் கொடுங்க. தண்ணீரை கூட எங்க அம்மாவுக்கு நீயே காசை வச்சுக்க. இதான் நாங்க சொல்றது. இதை இந்த ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு. வெள்ளத்தை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாக்க நீட்டு என்று தொட்டு தடவி விடுவது போல 500 1000 அடித்த கொள்ளைகள் பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி. ஆசிரியருக்கு கொடுக்க சம்பளம் இல்ல, சம வேலை சம சம்பளம். அதான் கேட்கிறாங்க. ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம். இடைநிலை ஆசிரியர்கள் கேட்பது ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம், அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க, ஏன்னா அதே நேரம் தான் நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு முழு சம்பளம் இல்லை, அதனால அவர்கள் போராட்டம். எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் தான், ஒப்பந்த பணியாளர்கள். ஆசிரியர்கள் எல்லாம் ஒப்பந்தம் தான், நிரந்தர பணியாளர்களாக்கு வீதியில் வந்து போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். எதற்காக? அவர்களின் பிடித்த பணம் 7500 கோடி, அவன் உழைப்பிற்கு கூடிய ஊதியத்தில் 7500 கோடி. அது எங்க? எல்லாம் சாப்பிட்டு சக்கம்மா சொல்றா, சக்கம்மா சொல்றான்னு குடுகுடுப்பு அடிச்சுட்டு தெருவில் தரு. சக்கம்மா என்ன சொல்றா? உழைச்சவங்க காசு எடுத்து உன் உலையில போடுன்னு சொல்றாள. 7500 கோடி அவன் காசை கேட்டு போராடுகிறவனை போராட்டத்தை ஒடுக்குவது, வழக்கு போடுவது, அது ஏதோ சர்வதேச குற்றம் போல காட்டுவது, இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்களும் நானும் நிற்பது. இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? 7000 கோடி. நான் போக்குவரத்து தொழிலாளன், ஓய்வு பெற்ற பிறகு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நான் அதில் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தேன். அது நடக்கல. கடன் வாங்கி வீடு கட்டினேன், சொந்தமாக ஒரு வீடு. இந்த காசு வரும், அதை வச்சு கடனை கட்டி விடலாம் என்று நம்பினேன். அது நடக்கல. ஒவ்வொருத்தனுடைய வேதனையும் நீ உணர்ந்து பார், அப்ப போராடுவதின் அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பிற்குரிய மக்களே, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான். நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிற ஆக பெருத்து கொழுத்து இருக்கிற இந்த கட்சிகளை முட்டி தள்ளி புரட்சி செடியை இந்த பூமியிலே முளைக்க செய்ய வேண்டும் என்று களத்திலே நிற்கிறோம். அதனால்தான் இது எளிய பிள்ளைகளின் புரட்சி என்று சொல்கிறோம். எங்களுக்கு கோடி கோடியாக பணம் இல்லை. நாங்கள் பேசினால் காட்டுவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. காரணம், சீமானை 5 நிமிடம் காட்டிவிட்டால் போதும், 500 போன் போகும், அங்க அழைப்பு போகும். எதுக்கு அவரை போக்கஸ் பண்ணுகிறீர்கள்? எதுக்கு அவரை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் அவரை வளர்த்து விடுகிறீர்கள்? ஏன்? தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? என் நிலத்தின் வளத்தை சொரண்டி கொளுத்த அயோக்கியர்களுக்கு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த ஊழல் பெருச்சாலிகளுக்கு, முறையற்ற நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகம் செய்த திருடர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. ஏனென்றால் நாங்கள் முன்வைப்பது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்கிற தூய அரசியல், நல்ல ஆட்சி. அதில் உங்களுக்கு ஆபத்து. திமுக வந்தால் இங்கே ஒரு ரைடு விடுவது மாதிரி பணத்தை பறிக்கும், 1000 கோடி. அதிமுக வந்தால் இங்கே ரைடு விடுகிற மாதிரி ஒரு ரைடு விட்டு 1000 கோடி பறிக்கும். சீமான் வந்தால் மொத்தத்தையும் பறிக்கும். அதான் பிரச்சனை. எப்படி? 128 வழக்கு, 136 வழக்கு. அப்ப என்ன முடிவெடுத்திருப்பேன்? வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு. தடை, தடை, எல்லா கூட்டத்திற்கும் தடை. தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தேன். இதெல்லாம் ஏமாத்துறேன். திராவிட கட்சிகளை எவராலும் வீழ்த்த முடியாது, வீழ்த்த முடியாது. இன்னும் வீழ்த்த எவனுமே பிறக்கவில்லை. பிறக்காத எதிரிக்கு எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எப்படி? பிஜேபி இந்தியாவையே 10 ஆண்டு ஆண்ட கட்சி, 22 மாநிலங்களே ஆண்ட கட்சி, பெரிய கட்சி. என் குச்சி. ஒரு சின்ன பைய சீமான பார்த்து அவன் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டுற, பயந்து நடுங்குகிறாய். எவன் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அஞ்சுகிறான், பயப்படுகிறான் என்று பொருள். கூட்டத்தில் யாராவது ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள்.
நாங்கள் வளர்ந்து விட்டோம். அதனால நடுங்கிற அந்த பயம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். இதனால வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்காத, வீழ்த்திடலாம். அதான் அதெல்லாம் சரித்திரத்தில் வாய்ப்பில்லை ராஜா, சரித்திரத்திலே வாய்ப்பில்லை ராஜா, வரலாற்றிலே வாய்ப்பில்லை. நீ வீழ்வதற்கு என்ன, நான் இத்து உத்து போன மதில் சோறு நினைச்சுக்கிட்டு இருக்கிய நீ? மாபெரும் கோட்டை, மாபெரும் கோட்டை, மண் கோட்டை தான் கட்டிருந்தான் என் பாட்டம் புளித்தவன். வெள்ளக்காரன் பீரங்கி குண்டுகளாலேயே தவிர்க்க முடியல, அவன் பேர நிக்கிறேன். நீ எந்த பெரிய பீரங்கி வச்சாலும் என்னை தவிர்க்க முடியாது. சும்மா ஒரு கதையை விட்டுட்டான், சின்னத்தை எடுத்துக்கிட்டான். நீ இன்னைக்கு ஏன் சின்னத்துல தான் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்க? இதனாலெல்லாம் எல்லாம் என்னை ஒழிச்சிடலாம் நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சேன், வெறுப்புல செருப்ப சின்னமா வாங்கிடலான்னு முடிவெடுத்துட்டேன். ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்குமாறு, அவன் டெல்லி தலையில இருக்கான், காலில் நம்ம செருப்பு, ஏன்னா காலில் தான் செருப்பு, நம்ம காலில் இருக்கான், அவன் தலையில இருக்கான். அவன் தலைமகட்ல இருந்து கூட்டிகிட்டு வருவான், நம்ம செருப்பு இருந்து அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். நீங்க உங்க பிள்ளைகள் மாற்று அரசியல் என்று சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறார்களே, என்னென்ன மாற்றம் பாருங்க. 130 கோடி மக்கள் இருக்கும் போது என் உடன் பிறந்தார்களே, 543 பாராளுமன்ற சட்டம், 543 நாடாளுமன்றம் தான். ஆனால் 130 கோடி மக்களுக்கும் அதே 543 நாடாளுமன்றம் தான். இப்ப உங்க பிள்ளைகள் சொல்ற அடிப்படை அமைப்பு மாற்றம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை ஒவ்வொரு தேசிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உரிய முன்னுரிமையை கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். அப்படிங்கும் போது மீனவன் நான், எனக்கு நீ போய் பேசாதே, நானே பேசுறேன். எனக்கு என்ன செய்துங்கிறத நான் தான் சொல்லணும், என்ன செய்துங்கிறத நான் தான் சொல்லணும். அப்ப 543 இருக்கிற இடத்தில் நீ மறுபடி இதை மாத்துங்கிற. 130 கோடி மக்களுக்கு 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றமாக மாற்று. இது அமைப்பு மாற்றம். நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி கொடுத்திருப்பது போல சரிபாதி இருக்கிற பெண்களுக்கும் தனி தொகுதி கொடு என்று சொல்கிறேன். நான் கன்னியாகுமரியில நாடாளுமன்றத்தில் ஒரு தங்கையை நிறுத்திருக்கிறேன், மரிய ஜெனிஃபர் என்று. மீதி எல்லா வேட்பாளர்களும் ஆண் வேட்பாளர்கள். அப்ப 3 ஆண்களோடு ஒரு பெண் போட்டி போடுவது கடினம். பெண்ணை நிறுத்துகிற தனியாக பெண்களுக்கு இந்த தொகுதி என்றால், நான் நிறுத்துவது போல எல்லா கட்சியும் பெண்களைத்தான் நிறுத்தும். இது அமைப்பு மாற்றம். அப்படி கொண்டு வாங்க. நீ பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு இருப்பது போல எங்களின் ஆதிக்குடி, முதலில் நாங்கள் குறவர்கள், பிறகு கோன், அடுத்தது வேளாளர்கள், பிறகு பரதவர்கள், மீன் பிடிப்பதால் மீனவர்கள், நிலம் பள்ளமாக இருந்ததால் அங்கு வாழ்ந்தவர்கள் பல்லர்கள், குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் இடையிலே வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள். இதெல்லாம் காரண பெயர்கள். எங்கள் குடிப்பெயர் கோன், எங்கள் குடிப்பெயர் வேளாளர், எங்கள் குடிப்பெயர் பரதவர். எங்களை எல்லாம் பழங்குடி பட்டியலில் சேர்த்து எங்களுக்கு தொகுதிகளில் முன்னுரிமை கொடு. அப்படி என்றால் மீனவன் நான், நானே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் எனக்கு பிரச்சனை என்ன என்று நானே பேசுவேன். எப்படி பேசுவேன்? கச்சத்தீவை திருப்பி எடு என்ற குரலை நானே எழுப்புவேன். எதனால்? கச்சத்தீவு அவனுக்கென்று கொடுத்தால் கடல் எல்லை அவனுக்கு தூரம், கச்சத்தீவு எனக்கென்று எடுத்தால் கடல் எல்லை எனக்கு அதிகம். அதனால் அவன் எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான் என்று எங்களை சுடுகிறான், படகை பறிக்கிறான், ஏலம் விடுகிறான், அடிக்கிறான், வலையை கிழிக்கிறான். அதனால் கச்சத்தீவை திருப்பி எடு. இப்ப நான் வந்துட்டேன், கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, சண்டை நடக்கும். அதுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியும். ஏன்னா இந்த தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல, பிரபாகரன் என்ற மாபெரும் வீரனின் மகன். அப்ப என்ன செய்வாய் சீமான்? என்ன செய்வாய்? கோஸ்ட் கார்டு நீ ஒண்ணு வச்சிருக்க, நீ ஊர்காவல் படைன்னு வச்சிருக்க, போலீஸ் வச்சிருக்க, சிபிசிஐடி வச்சிருக்க. அது மாதிரி நெய்தல் படை என்கிற ஒரு படையை நான் கட்டுவேன். அந்த படையில் மீனவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. எப்படி? அவனுக்கு படிச்சிருக்கணும் தேவையில்லை. படகோட்ட தெரியுமா, நீஞ்சல் தெரியுமா, நீ நெய்தல் படை வீரன் எடுத்துருவேன். இந்த நாட்டில் இருக்கிற ராணுவ வீரர்கள் கொடுக்கிற பயிற்சியை விட ஆகச்சிறந்த பயிற்சியை கொடுத்துருவேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்?
நீ பெட்ரோல் கொண்டு வரையோ இல்லையோ இந்த கையெறி கொண்டுகிட்டு போவேன். அவன் என்ன பண்ணுவேன், ஆக பெரும் ஆயுதங்களை கையில் கொடுத்துருவேன். வச்சுக்க, உன்னை தொட்டாண்டா தூக்கு, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கு, நீதியை நான் பார்த்துக்கிறேன். இவர் வந்ததுக்கு பிறகுதாங்க இப்படி நடக்குது. இதுக்குதான் மேல வழக்கு சேலத்துல. ஆனா என்ன தெரியுமில்ல, இந்த வழக்க போட்ட பெருமக்கள், அவர் பினராயி விஜயன் நெய்தல் படையை கட்டி அந்த பேரட்ல அணிவகுப்புல கலந்துக்கிட்டார், வாழ்த்துக்கள். சீமான் சொன்னா எப்படி இருக்கு, கசக்குது. இதையே ஐயா ஸ்டாலின் அணிவிக்கிறார். கடலோர நெய்தல் என்னது, நெய்தல் என்னது, மீட்சி படை, நெய்தல் மீட்சி இயக்கம். நான் சொன்ன நெய்தல் படைக்கு மீட்சி இயக்கம். இது உலக வங்கியின் நிதி உதவியோடு நடக்கும். அப்படின்னு என்னது, கடல் நிலத்தை அடமான வச்ச மாதிரி கடலையும் உலக வங்கிக்கு அடமான வைக்க போறேன். உலக வங்கியின் நிதியோடு யாருக்கு நடக்க போகுது? நான் சொன்ன நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடு? 2000 கிலோமீட்டர் இருக்குமா? 2000 கிலோமீட்டர். நீங்க முதலாளிகளுக்கு சொல்லுறீங்க, நான் உண்மையிலேயே என் மீனவ சொந்தங்களுக்கு சொல்றேன். நீ ஒரு தடவை உங்க மகனை உட்கார வச்சு பாருங்க, என் மீனவனை தொற்ற சொல்லு. நான் காலையில கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு, நான் இந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாம போயிட்டேன், நான் விளைவிக்கிறேன், வேற ஆள் இந்த ஆட்சி செய்யிட்டுன்னு போயிரு. நடக்குதா இல்லையான்னு பாரு. அவனுக்கு தெரியும் நான் வந்தா தொடமாட்டேன். நீ கேரளாவில இருந்து எல்லை தாண்டி போறான்ல மீனவன், யாரையாவது தொடுறானா, படகை பறிக்கிறானா, சுடுறானா, வலையை கிழிக்கிறானா, சிறைப்படுத்துறானா? ஏன் அவன் சொன்னாங்க கோச்சுப்பாங்க, அதுக்கு ஒரு வழக்க போடுவாங்க, இப்படி இல்லாம பேசுறது அப்படின்னு. உண்மையிலேயே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க, உண்மையிலே மான ரோசம் சோரணம் இருக்குது. அவன் அந்த இனம் சார்ந்தவன், அந்த மொழி சார்ந்தவன், அந்த நிலத்தை நேசிப்பவன், அந்த மண்ணை மக்களை உயிராக மதிப்பவன். தொட்டு பாலான் நிக்கிறான், தொடமாட்டான். எங்க அண்ணன் அந்த நிலத்துல பிரபாகரன் என்ற பெரிய வீரன் ஈழத்திலே தன் படையோடு நிக்கிற போது என் மீனவனை தொட்டானா சிங்களன் இல்ல. அப்போ நீ என்ன இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க? கேரளாவில் மழை இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி எல்லாம் படிச்ச பிள்ளை என் பக்கத்தில் நிக்கிற. கேரளாவில் மழை இருக்கா? மேற்கு தொடர்ச்சியின் தொடக்கது அங்கதான், முடிவது ஒரிசா. நீ படிச்சிருக்கில்ல, எவ்வளவு சிக்கல். இதை ஏன் நீ எதிர்ப்பு சந்திக்க மாட்ட, சிந்திக்க மாட்ட? கேரளாவில் மழை இருக்கு, கேரளாவில் ஆறு இருக்கு, மண்ணை அள்ளக்கூடாது தடை இருக்கு, மலையை தொடக்கூடாது தடை இருக்கு. அவன் மண்ணை அவன் மலையை உயிராக மதிக்கிறான். ஆனால் என் மண்ணிலே 32 ஆறுகள், 32 ஆறுகளே மணல் எங்கே இருக்கு? எம் சாண்டு ஏன் வந்தது? 32 ஆண்டுகள் ஆறின் மணலும் தீர்ந்து போனது. தமிழக மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் மண் எடுக்கப்பட்டதா, மணல் எடுக்கப்பட்டதா? இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அரபு நாடுகள், பல்வேறு நாடுகளுக்கு என் மணல் கடத்தப்பட்டது. பாலாற்று மணல் விற்கப்படும் என்று கேரளாவிலே, ஆந்திராவிலே பாலாற்று மணல் கிடைக்கும் என்று தமிழர் நிலப்பகுதியிலே, தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று கேரளாவிலே, எல்லா மாநிலத்திலும் வித்தான். கடைசியா 32 ஆறும் செத்தது. 6 செத்துருச்சு என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணலை போல உலகத்தில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி கிடையாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நீ கற்காது எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தோலை நீ கத்தியை வச்சு எடுத்து விட்டாய் என்றால் காற்றிலே மிதந்து வர்ற நோய் தொற்றி என்னை தொற்றி நான் 5 நிமிடத்தில் இறந்து விடுவேன். அதை போல மணலை எடுத்து விட்ட பிறகு 6 மரணித்து விட்டது. 6 மரணித்து விட்டது. 6 ஆகச் சிறந்த மணல் நீர் வடிகட்டி என்று நான் சொல்வதை நீ நம்ப மறுக்கிறாய் என்றால் கடற்கரைக்கு செல். கடலில் மண் தண்ணீர் எடுத்து குடி, உப்பு கரிக்கும். 2 அடி தள்ளி வா, மணலை தோண்டு, மணல் தண்ணி ஊறி வரும், எடுத்து குடி, உப்பு கரித்தால் என்னைய கேள். அந்த மணல் அந்த உப்பை வடிகட்டி விடுகிறது. ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல். அந்த மணலை எடுத்ததால் 6 செத்து போனது. 6 செத்து போனது என்று எப்படி சொல்லுகிறாய்? ஆற்று கரையிலே இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம் கழுத்து முறிந்து செத்து போச்சு. 6 செத்து போச்சு சான்று. 6 செத்து போனா என்ன? நீ செத்து போயிருவ. பனை செத்து போகுத, ஏன் செத்து போகுது? நீ படிக்கணும். பனை மரம் பாலைவனத்தில் வராது. ஆனால் வறண்ட நில பயிர் ராமநாதபுரம், சிவகங்கை, இங்கே இருக்கிற கோயில்பட்டி, இங்கே இருக்கிற எல்லா திருச்செந்தூர் எல்லா பகுதியிலையும் வரும்.
1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் பெற்ற மரம் பனை மரம். அந்த பனை மரம் சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே பூமியில் தண்ணி இல்லை என்பதை உணர்த்துகிறது. உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இதை அறிந்து தெரிந்து கொள்ள என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்கை பொறுக்க வருகிற இந்த திருட்டு கூட்டத்தை நீங்கள் விரட்டி அடிக்காமல் இந்த மண்ணில் நீங்கள் வாழ்வது பயனற்றது, வாழ முடியாது. எப்படி இருக்கு கொடுமை? இது தீந்துருச்சு. அவனுக்கு வீடு கட்ட மண் இல்ல, மணல் என்ன பண்றான்? சாண்ட், இங்கிலீஷ்ல மலை மணல். மலையை இன்னைக்கு அவன் பூமி தாயின் மாறாக பார்க்கிறானோ அவன் தாண்டா மனிதன், அவன் தாண்டா ஆக சிறந்த தலைவனா இருக்க முடியும். உன் தாய்க்கு நோய் இருந்தால் அது உனக்கு வரும், உன் சேய் உனக்கும் வரும். உன் தாய்க்கு காச நோய் இருந்தால் உனக்கு வரும். உன் தாய்க்கு புற்று இருந்தால் உனக்கு வரும். உன் தாய்க்கு இளம் வயதில் இதய அடைப்பு வந்தால் உனக்கு வரும். என்ன இருக்கிறதோ உனக்கு வரும். அப்ப தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும் என்றால் பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உனக்கு வரும். அவள் தான் உனக்கு தண்ணி தரணும், அவள் தான் காற்றை தரணும், அவள் தான் உனக்கு உணவை தரணும். அவளுக்கு நோய் இருந்தால் இதுவெல்லாம் நோயாகி போகும். சாப்பிட்டு நீ நுகர்ந்து சாக வேண்டியதுதான். இந்த சூழலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். இதை இந்திய அரசியல் கட்சிகளில் ஒரு தலைவன் கூட உனக்கு சொல்லித்தர மாட்டான். இது என் தாய் மேல சத்தியம். ஏன் நான் எனக்கு போதிக்கிறேன்? ஏன் போதிக்கிறேன்? எனக்கு உன் வாக்கு முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் இந்த ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நீ பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக வந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு வாக்கு செலுத்தணும். அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து 7-8 கூட்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் காரணம் உன் மீது இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் என்பதை நீ புரிந்து கொள்ள. நீ என்னை காதலிக்கலாம், ஒண்ணும் செய்ய முடியாது. மறுபடியும் கூடுதலா அன்பை காட்டுவேன். மறுபடியும் ஒண்ணும் செய்ய முடியாது. மறுபடியும் கூடுதல் அன்பை காட்டுவேன். மறுபடியும் நீ என்னை காதலிக்க, மறுபடியும் கூடுதல் அன்பை காட்டுவேன். கடைசியா என் மரணம் தான் என் காதலை உனக்கு உணர்த்தும்னா மரணித்து போகும்போதும் நான் என் அன்பை காட்டிவிட்டு தான் சாவேன். அதுவும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை உறுதியாக நின்று போராடி ஒரு எளிய மகன் செத்தான் என்கிற வரலாற்று பதிவு தான் வருமே ஒழிய அடமான வச்சான், 50 சீட்டுக்கு போனா, 500,000 நோட்டுக்கு போனா, இது எங்கள் பரம்பரையிலே கிடையாது. சிங்களன் எங்களோடு சண்டையிட்டான். என் அன்பு மக்களே, அவன் கடன் வாங்கி கையெழுத்து போடாத நாடு கிடையாது. எங்கள் தலைவனும் அந்த ராணுவத்தை எதிர்த்து 35 ஆண்டுகள் சண்டை போட்டார். ₹1 உலக நாடுகளில் கடன் வாங்கி கையெழுத்திட்டது கிடையாது. பாட்டி வடை சுட்டு வித்த காசிலே படை கட்டி போராடியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அவன் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாங்கள். எதற்கும் அஞ்சுவதும் அடிபணிவதும் செய்ய போவதில்லை. அதனால் சமரசம் இல்லாத சண்டை போடுவோம். ஓட்டு கேட்க போன இடத்துல உனக்கு வீடு தருவேன், கார் தருவேன், 1000 ரூபாய் காசு தருவேன், அண்டா தருவேன், குண்டா தருவேன், மிக்சி தருவேன். இதெல்லாம் அயோக்கிய பைய தருவான். உன்னை ஏமாத்திரவன் தருவான். உன்கிட்ட திருட்டு பைய தருவான். மொல்ல மாதிரி பைய தருவான். கேடு கட்டவன் தருவான். கேவலப்பட்டவன் தருவான். நான் இதையெல்லாம் தர மாட்டேன். உன் அறிவை வளர்க்கிற ஆகச் சிறந்த கல்வியை உலக தரத்துக்கு தருவேன். உன் உயிரை காக்கிற மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு தருவேன். சிங்கப்பூர், அமெரிக்கா, வெளிநாடுகளுக்கு சென்று நீ பார்க்கிற மருத்துவத்தை அமெரிக்காவில் இருந்து நோயாளிகள் என்னிடத்திற்கு வந்தார்கள் என்ற நிலையை உருவாக்குற தரத்திற்கு உனக்கு மருத்துவம் தருவேன். தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, தடை சட்டம் போடுவேன். இதுவரை வித்தவன்ட்ட மொத்த காசையும் பட்டியலிட்டு வாங்குவேன். தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது. தண்ணீர் மனித தேவை மட்டும் கிடையாது, உலக உயிர்களின் உயிர் தேவை. இங்கே எத்தனை மரங்கள் என்னையை சுற்றி, உங்க வீட்டிலே எத்தனை அடிக்கு ஆழத்திற்கு ஆழ்குழாய் கிணறை இணைப்பிருக்கிறீர்கள், போரை போட்டிருக்கிறீர்கள். 400 அடி, 500 அடி, 300 அடி. சரி, கீழே இருக்கிற தண்ணீரை நீங்கள் உறிந்தி விட்டீர்கள். இந்த மரம் எவ்வளவு ஆழத்திற்கு வேற இறப்பி நீரை எடுத்து வரும்? எவ்வளவு தூரத்துக்கு போகும்? 400 அடி போகுமா? 1000 அடிக்கு கீழே வர மரமே சாகுது. இந்த மரம் எப்படி? இந்த மரம் இல்லாத உனக்கு காற்று எப்படி? சுவாசம் எப்படி? மழை எப்படி? வாழ்வது எப்படி? கொஞ்சம் யோசிக்கணும் ராஜா, கொஞ்சம் யோசிக்கணும். மூளை என்ற உறுப்பை இந்த 10 நாளாவது பயன்படுத்தணும். 10 நாளாவது பயன்படுத்தணும். மந்தைகள் போல சாஞ்சால் சாஞ்சர வைக்கிறோம், செம்மறி ஆடுகள் போல போகக்கூடாது. சிந்திக்கணும்.
எங்க அண்ணன் பள்ளி பாபா என்ன போதிக்கிறார்? என்ன போதிக்கிறார்? 4 வீட்டில் போய் நக்கி சாப்பிடுகிற நாயாக இருந்து சாவதை விட சிங்கமாக நின்று ஒரு நாள் கர்ச்சித்து விட்டு செத்து போடா என்று போதிக்கிறார். அந்த புரட்சிகர மொழியை என் இளைய தம்பி தங்கைகள் உள்வாங்குங்கள். தன்மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக தற்கொலை செய்து செத்து போகலாம். இதெல்லாம் ஒண்ணு இல்ல, தூக்கு தானே. எப்படிப்பட்ட பரம்பரை நீ வந்த? தூக்கு கயிற்றுக்கு அஞ்சாதவன், மரண கயிற்றுக்கு அஞ்சாதவன். நம் பாட்டன் தீரன் சின்னமலையை விடவா? வெள்ளக்காரன் தூக்கு தண்டனை விடுறான். அவன் சொல்றான், தீரா எனக்கு கப்பம் கட்டி எனக்கு பாதியை கட்டிட்டு நீ பாதியை வச்சுக்கிட்டு வரிய வசூலிச்சு நாட்டை ஆளுன்றான். ஏய், யாரு நாட்டை ஆள்வதற்கு யாரடா அனுமதி கொடுப்பதுங்கிறான். எப்படி இருக்கு? ஒரு நாள் அவன் கேட்கிறான், என் பாட்டன் இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லைன்னு. அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரை சீமான் கேட்கிறேன். இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒருத்தன் கூட வா, மோடி வரணும், ராகுல் வரணும். போப்பா அங்கிட்டு, போப்பா போப்பா. इधर में साथ में है इंडिया सवर नेशन है, नाट अवर नेशन है. காவிரில தண்ணி வாங்கி தர துப்பு இல்லாத உனக்கு எதுக்குடா தமிழன் ஓட்டு? எதுக்கு ஓட்டு? எதுக்கு ஓட்டு? கர்நாடகா என்று வரும்போது காங்கிரஸ் கர்நாடக கட்சி, கர்நாடகா என்று வரும்போது கன்னடர்கள் நலன் பேசுகிற கட்சி பாரதிய ஜனதா. நீ மானங்கட்டு போய் போடு, கைக்கு போடு, தாமரைக்கு போடு. ஒரு சொட்டு தண்ணி இல்ல, உடனே எந்திரிச்சுடா, உனக்கு என் ஓட்டு ஒரு ஓட்டு இல்ல. அவன் தாண்டா நல்ல தமிழ் தாய்க்கு தமிழ் தகப்பனுக்கு பிறந்தவன், மான தமிழச்சி மார்ல பால் ஊட்டி குடித்த வீர மரவன் அவன் தாண்டா. ஒரு ஓட்டு உனக்கு ஏறப்படும். சரியா? காவிரி வீட்டுக்கு ஓட்டு. காவிரியை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற? எப்ப காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு அந்த மாநில முதலமைச்சர் சீதாராமையா, துணை முதல்வர் சிவகுமார் எல்லாம் பேசுறாங்களே, தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க நாங்க முட்டாள்களா என்று கேட்கிறாங்களே. அப்படி கேட்ட உங்க கட்சிக்காரனுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட நாங்களே என்ன முட்டாள்களா என்று சொல்லலைன்னா உண்மையிலே நம்ம முட்டாள்கள் தான், முட்டாள்கள் தான். வேற அடிச்சு விரட்டினாடா உன்னைய. நம்ம அப்பா வயதை ஒத்தவனை அரண் நிர்வாணமாக்கி அடிக்கும் போது அந்த காணொலியை பார்த்து நீ கதறினாயா, துடித்தாயா, கோவப்பட்டாயா? அப்போ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுது. இல்லைன்னா நீ மானங்கட்டாயவன் ஆயிட்ட. நீ இருந்தன்ன செத்தன்ன. அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், இப்போதாவது நீங்கள் உணர்ந்து தெளியுங்கள். இந்த கட்சிகள் எதுக்கு உனக்கு? உன் மீனவன் செத்ததுக்கு அழுதுருக்காடா? 850 மீனவனுக்கு குறையாம செத்துருக்கா? அழுதுருக்கா? ஒரு வருத்த செய்தியை பதிவு பண்ணிருக்கா? ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சந்தனக்கட்டையை வெட்ட வந்தான், அப்படி சுட்டு போட்டதுக்கு, செம்மர கட்டையை வெட்ட வந்தான் சுட்டு போட்டதுக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டது உண்டா? இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இது வருந்தத்தக்க சம்பவம் என்று பதிவு பண்ணியது உண்டா? 400க்கு மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான். அதுக்கு ஐயோ இது பெருந்துயரம், தேசத்தின் பெருந்துயரம், இதுக்காக நான் வருந்துகிறேன் என்று ஒருத்த செய்தி பதிவு பண்ணது உண்டா? சென்னையிலே பெரும் வெள்ள மழையிலே, தூத்துக்குடியிலே, திருநெல்வேலியிலே நம்ம செத்து மிதந்த போது இது பேரிடர், பெருந்துயரம், இதிலிருந்து மீண்டு வர, என் நாட்டு மக்கள் மீண்டு வர நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்கள் இறப்புக்கு நான் வருந்துகிறேன், உங்கள் இழப்பை ஈடுகட்ட நான் உதவுகிறேன். ஒரு வார்த்தை ஆறுதலாக நீ கேட்டதுண்டா? எத்தனை முறை வருகிறார் ஐயா மோடி அவர்கள்? 5 முறை 6 முறை வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பேரிட காலங்களில் நாம் தத்தளிக்கும் போது ஒரு முறையாவது வந்து நம்மை பார்த்து ஆறுதல் சொன்னது உண்டா? எல்லாவற்றையும் நீ மறந்து விடுவாயானால், மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நாங்கள் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். இதுக்கு மேலையும் நீ மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டால் நீ இனிமேல் இந்த நிலத்தை, இனத்தை, நாட்டை மறந்துவிட வேண்டியதுதான். எதுவும் உனக்கு இருக்காது. சாதியை வைத்துக் கொள்வாய், மதத்தை வைத்துக் கொள்வாய், அடித்துக் கொள்வாய், சாவாய், புதைக்க சுடுகாடு மட்டும்தான் இருக்கும். அதுவும் சில சாதிக்கு இருக்காது. அதுவும் சில சாதிக்கு இருக்காது. என்ன வச்சிருக்க உனக்கு? நீ ஏதாவது சொல்ல, ஏதாவது இருக்கு உனக்கு என்று ஏதாவது இருக்க? ஒன்னு இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது உங்கள் மீது, இந்த மண்ணின் மீது, மக்களின் மீது இருக்கிற பேரன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
புரிந்து கொள்ளணும். இவ்வளவுதான் எங்களால் கத்த முடியும். இதுக்கு மேல உடம்புல தெம்பு இருக்கணும்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டம் பேசலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் எவ்வளவு வேர்வை சிந்தலாம் நினைக்கிறீங்க? இவ்வளவுதான் முடியும். இது யாருக்காக? தன்னலம்னு இருந்தா நான் ஏன் எப்பவோ கூட்டணி வச்சிருக்க கூடாது? ஏன் வைத்திருக்க கூடாது? கூட்டணி வைத்தவர்களுக்கெல்லாம் சின்னம் கிடைக்குதே. ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் கிடைக்குதே. ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் கிடைக்குதே. எங்களுக்கு மட்டும் எங்க சின்னத்திலே மக்கர் கிடைக்குது. மக்கராயுத ஏன்? அது எதுக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அண்ணன் திருமாவளவனுக்கு பானை சின்னம் பிரச்சனையா இருக்குது. அண்ணன் வைகோவுக்கு பம்பரம் சின்னம் பிரச்சனையா இருக்குது. ஏன் அவர்கள் அந்த கூட்டணியில் இல்லை? என்னது இது? என்னது இது? ஜனநாயக நாடு என்கிறார்கள், சம உரிமை என்கிறார்கள், சம வாய்ப்பு என்கிறார்கள். அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படி ஒன்றும் தெரியல. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் வழக்காக்கவே முடியலையே. வழக்காகவே ஆகல. அப்புறம் என்ன பண்றது? ஏதோ ஒரு சின்னத்தை கொடுப்பா. ஆட்டோ கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தீக்குச்சி கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தென்னை மரம் கேட்டா அது ஒரு ஆளுக்கு. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆளுகளை. கடைசியா என்ன பண்ண? நீ ஏன் இந்த மைக்கை நீட்டின? இப்ப பாரு அந்த மைக்கு என்ன பாடு என்கிட்ட மாட்டிக்கிட்டு படுது அப்படின்னு பாரு. என்ன பாடுபடுது? இந்தியா முழுமைக்கும் யார் ஓட்டு கேட்டாலும் ஏன் சின்னத்துக்கு முன்னாடி தான் கேட்கணும். ஒன்னும் பண்ண முடியும். அதனால அப்புறம் அப்ப அவர் என்ன வர்றாரு? அந்த காலத்துல வழக்கே இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே கேட்கலன்ற. இப்ப இந்த சின்னம் வந்த பிறகுதான் எங்க எண்ணத்தை வெளிப்படுத்த முடியுது. அதனால அறிவு கூர்ந்த அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், இந்த தமிழ்நாட்டை வலிமை மிகுந்த வளமை மிகுந்த நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என் பேரன்பிற்கினிய தம்பி தங்கைகள், பெரிதும் நாங்கள் நேசிக்கின்ற என் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். இந்த நிலத்தில் நான் தேடி தேடி என் தம்பியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் புதியவர்கள் அல்ல. இங்கே நிற்கிற எவரும் புதியவர்கள் அல்ல. ஏற்கனவே நின்றவர்கள், வென்றவர்கள், ஆட்சி செய்தவர்கள். இங்கே எந்த தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கிறது, அடிக்கடி வெடித்து சிதறி பல உயிரிழப்புகள் நடக்கிறது. ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பு கூட இங்கே இல்லை. மதுரைக்கு தூக்கிட்டு போவதை தவிர அவர் வழி இல்லை. அந்த அளவிற்கு தான் இந்த மண்ணின் மக்களின் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறது. அங்கே வரும்போது தொடர் வண்டி நிறுத்தம் இருக்கிறது. பல அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்கு. அவசர பயணம் செய்ய முடியவில்லை. ஆனால் அதற்கு மேம்பாலம் கட்டித்தருகிறேன் என்று சொன்னவர் இப்போதும் கட்டித்தருகிறேன் என்று தான் சொல்கிறாரே ஒழிய அதை நிறைவேற்றி தந்ததாக தெரியவில்லை. எத்தனை முறை இவர்கள் எம்பிஆய் இந்த நிலத்திற்கு வந்திருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனையை கேட்டிருக்கிறார்கள். இங்கே வெடிமருந்து அந்த பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு உடனே ஐயா மோடி 2 லட்சம் அறிவிக்கிறார். இதற்கு முன்னாடி எத்தனை முறை வெடி விபத்துகள், பேரிழப்புகள் ஒரு முறையாவது அறிவித்ததை பார்த்ததுண்டா? தேர்தல் இன்னும் 10 நாளில் வரப்போகுது என்ற உடனேயே அதை அறிவிக்கிறார்கள் என்றால் இதுதான் என் அன்பு மக்களே ஏமாற்று. இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நீண்ட காலமாக இருக்கிறது. மக்கள் அரசியல், மக்களுக்கான சேவை அரசியல், மக்களுக்கான தேவைக்கான அரசியல் இல்லை. அதை செய்வதுதான் மாற்று அரசியல் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிறோம். மருத்துவம் படித்துக் கொண்டிருக்க மாணவனை இடைநிறுத்தம் செய்து இந்த நிலத்திலே நிறுத்தியிருப்பது கரைபடியாத கைக்கு தாயின் மாறிலே கறந்த பால் போல கரைபடியாத தூய உள்ளத்தோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரித்து மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, சிறந்த தலைமைக்கான மைக் என்பதை புரிந்து கொண்டு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். என் தம்பி கௌசிக் மருத்துவன், இளைஞன், தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்வான். அந்த தூய உள்ளத்தோடு உங்கள் முன் நிற்கிறோம். நாங்கள் இருகையும் ஏந்தி உங்களிடத்தில் கேட்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை, வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை நாங்கள் கேட்டு நிற்பது ஓட்டை மட்டுமல்ல, நம் இனத்தின் உரிமையை என்று புரிந்து கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை
தாய் தமிழ் உறவுகள், இந்த மைக்கு சின்னத்திலே உங்கள் வாக்கை செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளையதை சொல்லும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, பெருமை மிக்க நம் இனத்தின் வெற்றி. நீங்கள் மற்ற கட்சிகளை வெல்ல வைப்பது ஒரு சாதாரண நிகழ்வு, எங்களை வெல்ல வைப்பது சரித்திர புரட்சி என்பதை புரிந்து கொண்டு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.